குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லேபில் 9வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 9வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த ப்ரோக்ராம்ல மட்டும் 2 மொபைல் தேவைப்படும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மொபைல் வச்சு ரன் பண்ணிப்போம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து 2 மொபைல் வச்சு ரன் பண்ணுவோம். அவ்வளோதான், சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வழக்கம் போல ஃபைல், நியூ, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட், ஃபைவர் 9, பேஜ். சரி, டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணிட்டு இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு 2 எடிட் டெக்ஸ்ட், அதே மாதிரி ஒரே ஒரு பட்டன் வழக்கம் போல ட்ராக் பண்ணி பெருசாக்கிடுங்க. ரெண்டாவது லாஸ்ட் ஒரு பட்டன். சரி, அடுத்த ஸ்டெப் வார்னிங் கிளியர் பண்றது. வழக்கம் போல ரிசோர்சஸ்ல வேல்யூஸ்குள்ள போயிட்டு ஸ்ட்ரிங் டாட் எக்ஸ்எம்எல், இதுல நம்ம வந்து 3 வார்த்தைகள் யூஸ் பண்ண போறோம். பண்ணிட்டு பேஸ்ட் பேஸ்ட். முத வந்து ஃபோன், ஃபோன் நம்பர். ரெண்டாவது வந்து மெசேஜ், லாஸ்ட் ஒன்று வந்து சப்மிட் இல்ல சென்ட்னு வச்சுப்போம், அந்த பட்டனோட பேர். டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி விட்டுருவோம். எடிட் டெக்ஸ்ட் மட்டும்தான் ஹிண்ட்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், நமக்கு தெரியும். ஹிண்ட் இல்லாம என்ன யூஸ் பண்ண, முத இது வந்து ஃபோன். அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு மெசேஜ் பட்டனுக்கு ஏற்கனவே டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும். ஸ்லாஷ் இங்க என்ன கொடுக்கணும், சென்ட். அவன் எல்லா வார்னையும் ரிமூவ் பண்ணியாச்சு. என்ன எரர் காமிக்குது, மெசேஜ்லையும் சென்ட்லையும் எரர் காமிக்குது. சாரி, ஒரு எஸ் 2 ஏ கிடையாது. வார்னிங் போயிடுச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கு, அதான் வார்னிங் பண்ணி. சரியா? அவ்வளோதான், டிசைனிங் பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் கோடிங் பார்ட். வழக்கம் போல டிக்ளரேஷன். நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்ல 2 எடிட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பட்டன். எடிட் டெக்ஸ்ட், எடிட் ஃபோன், ரெண்டாவது எடிட் மெசேஜ். பட்டன் வந்து பட்டன் சென்ட். இப்போ செமிகோலன் போட்டு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டாவது இந்த வேரியபிள் வச்சு ஐடி எடுக்கணும். எடிட்
phone equal to edit text edit dot edit text one. இது அப்படியே கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஜ் இது டெக்ஸ்ட் டூ பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பட்டன் சென்ட், அதுல வந்து பட்டன் பட்டன் ஒன். அதெல்லாம் ஐடி எடுத்து வேரியபிள்ல சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பட்டன் சென்ட் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் ரெண்டு க்ளோசிங் பிரேக் நடுவில் வச்சு என்டர் தட்டுங்க. ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ், அகைன் என்டர், செமிகோலன். இப்போ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் அகைன் டபுள் கிளிக் பண்ணுங்க, ஆட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் மெத்தட். அவ்வளோதான். நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்ல ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். மேலே கிரியேட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரிங் phone comma message, string phone comma message. இங்க வந்து phone equal to edit phone dot get text dot to string. phone வேரியபிள்ல நம்ம எடிட் போன்ல இருக்கிற அந்த கண்ட்ரோலை ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு மாத்தி வைக்கிறோம். சரிங்களா? மெசேஜ் இங்க வந்து எடிட் போனுக்கு பதிலா எடிட் மெசேஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் if condition, if phone dot length greater than 0 and message dot length greater than 0 அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ட்ரை எழுதி எஸ்எம்எஸ் மேனேஜர் ஈக்குவல் டு எஸ்எம்எஸ். இந்த எஸ் கேப்ஸ்ல வரணும், இந்த எஸ் கேப்ஸ்ல வரணும். அகைன் இந்த எஸ்ஸும் கேப்ஸ்ல வரணும். எஸ்எம்எஸ் மேனேஜர் டாட் கெட் டிஃபால்ட் செமிகோலன் வச்சிருங்க. கீழே எஸ்எம்எஸ் மேனேஜர் டாட் சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ். இதுக்குள்ள வந்து போன், ரெண்டாவது வந்து நல், மூணாவது வந்து மெசேஜ், நாலாவது நல்லு, அஞ்சாவது நல்லு. வெளியே ஒரு செமிகோலன் வச்சிருங்க. நெக்ஸ்ட் கீழே source dot make test get application context. டெக்ஸ்ட்ல வந்து
SMS send. டியூரேஷன் வழக்கம் போல source டாட் லென்த் லாங், வெளியே வந்து டாட் ஸோ செமிகோலன் வச்சுருக்கேன். டோஸ்ட் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கேட்ச் எழுத போறோம். கேட்ச் எக்ஸெப்ஷன் இ. இங்க வந்து என்ன எழுதணும்னா அந்த டோஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிப்போமா? ஏன்னா டைப் பண்ணிட்டே இருந்தா வீடியோ லென்த் ரொம்ப கூட போகும். அதுக்காக நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். எஸ்எம்எஸ் சென்ட மட்டும் ஃபெயில் டு சென்ட் எஸ்எம்எஸ். ஃபெயில் டு எஸ்எம்எஸ் சென்ட். சூப்பர். அதுக்கப்புறம் கேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எல்ஸுக்குள்ள என்ன எழுதணும்னா அகைன் அதே டோஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் என்டர் ஃபோன் நம்பர் அண்ட் மெசேஜ், இந்த வார்த்தையை மட்டும் மாற்றிருப்போம். ப்ளீஸ் என்டர் மெசேஜ். அவ்வளோதான். கோடிங் பார்ட் ஓவர். இன்னும் ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் மட்டும் சேர்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் அந்த டேபுக்கு போயிருங்க. டேபுக்கு போயிட்டு இந்த ஒரு லைன் பார்த்துக்கோங்க. நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த ஒரு லைன் அப்படியே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சரியா? அவ்வளோதான். எதுவும் வார்னிங் எதுவும் இருக்கா? எதுவுமே இல்லை. சரி, இப்போ ரன் பண்ணிடலாம். ரைட் கிளிக், ரன்னர், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். நம்ம 2 எமுலேட்டர் ஓப்பன் பண்ணி இருக்கிறதுனால எதில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம என்ன கொடுக்கணும்னா ரியல்மி இங்கே ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த எமுலேட்டரையும் நீ கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரிப்பா, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட 2 ஃபோன் இருக்கா? மேல ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா இந்த 2வது ஓப்பன் பண்ண ஃபோன் நம்பர் மேல இந்த எமுலேட்டருக்கு மேல ஒரு 4 நம்பர் இருக்கு பாருங்க, 5556. இந்த நம்பர் தான் இங்க டைப் பண்ணணும். சரியா? 6. அதே மாதிரி மெசேஜ்ங்கிற இடத்துல வந்து ஹாய், என்னோட பேர் போடுறேன். இப்போ இந்த மெசேஜ் சென்ட் பண்றேன். நான் சென்ட் கொடுத்த உடனே இந்த போன்ல ரிசீவ் ஆகும் பாருங்க. மேல ரிசீவ் ஆயிருக்கா? இந்த போனை நல்லா பாருங்க, மேல ரிசீவ் ஆயிருக்கும். வேணா மெசேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான்ப்பா, ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு மெசேஜ் பண்றது இந்த மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீ ட்ரை பண்ணி பாரு. கீழே இருக்கா? ஹாய்ங்கிற நான் ஏற்கனவே டெஸ்டிங்காக சென்ட் பண்ணி பார்த்தேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போ 2வது என்னோட பேர் போட்டு சென்ட் பண்ணது. சரிங்களா? சரி, தேங்க்யூப்பா. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணி விடு, ஷேர் பண்ணி விடு. ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட்ல கேளு, இல்லைன்னா கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. சரியா? தேங்க்யூ.